இப்ப நீங்க நரேந்திர மோடி குறித்து அவங்க ஒரு சிறுபான்மைகளுக்கு அச்சுறுத்தலான சூழல் இருக்கிறதெல்லாம் பதிவு செஞ்சாங்க. இப்ப திருச்சிக்கு அவர் வர்றப்ப இன்று அவர் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி இருந்தே சிறுபான்மை கல்லூரிகளுக்கெல்லாம் அவங்க வந்து விடுமுறை விட சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். திருச்சியில் உள்ள ஜமால் முகமது கல்லூரிக்கு வந்து 3 நாட்களுக்கு நீங்க விடுமுறை. இப்ப அவங்க விடுமுறையில தான் இருக்காங்க. அந்த மாணவர்கள் படிக்க கூட வேணாம், நரேந்திர மோடி வராங்க, இங்க இஸ்லாமிய கல்லூரி, இங்க இஸ்லாமிய மாணவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் வந்து ஒரு கெடுபிடியை நடத்தியிருக்காங்க. அதாவது ஒரு தமிழ்நாட்டுல ஒரு திருச்சியில ஒரு குஜராத் முதல்வர் வருகிறார் என்பதற்காக அங்க இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்களை வந்து அலாட் செய்யற ஒரு விஷயம் இருக்குல்ல, இவர் எப்படி இந்தியா முழுவதும் உள்ள ஒருவருக்கு பிரதமராக எல்லாருக்குமாக வந்தால் அது எப்படி இவர் வந்தா சிறுபான்மை மக்களை அலாட் பண்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் பட்சத்தில் அது எப்படி ஒரு சரியான ஒரு அமைப்பா இருக்கும்? ஒரு மாதமாக அந்த மாணவர்கள் படுகின்ற அவதிகள் என் காதுகளுக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. திருச்சி ஜமால் முகமது கல்லூரி, ஜமால் முகமது அவர்கள் மகாத்மா காந்தி அவர்கள் லண்டன் வட்டமேஜை மாநாடு போனதற்கு எழுதப்படாத காசோலையை தந்தவர், கண்ணியமிகு காகிதமில்லத்தை அழைத்து வந்த போது அவ்வளவு புகழ்பெற்றவர், தேச தொண்டரின் பெயரால் இயங்குகிற கல்லூரி. அங்கே வேறுபாடுகளே கிடையாது. அனைத்து மதத்தினரும் தன்னை ஜமாலியன் என்று அழைத்துக் கொள்வார்கள். ஆனால் அந்த விடுதியில தங்காம வெளியில மாணவர்கள் தங்கியிருப்பார்களா, அன்றாட சோதனைகள். நாங்க போய் காவல்துறை உயரதிகாரிகிட்ட முறையிட்டோம். தமுமுக மாவட்ட நிர்வாகிகள் போய் சொன்ன போது படிக்கின்ற மாணவர்களுக்கு சோதனை வேண்டாம், எந்த நேரமும் நள்ளிரவு எல்லாம் போய் நரேந்திர மோடி வருகையை முன்னிட்டு மாணவர்களை அழைத்து கொண்டு வருவது, விடுதிகளில் போய் சோதனையிடுவது, இது போல தொந்தரவுகள் இருக்கின்றது என்று சொன்ன போது காவல்துறை அதிகாரிகள் சொல்லிவிட்டார், எங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை, மத்திய பாதுகாப்பு படை வசம் போய்விட்டது, எங்களால இதை தடுக்க முடியாது என்று சொல்லிவிட. அதனாலதான் நான் தமிழ்நாடு காவல்துறை இப்படி செய்வதாக தோழர் சொன்ன போது நான் குறுக்கிட்டதற்கு காரணம், தமிழ்நாட்டு காவல்துறை அதிகாரிடம் நாங்கள் தொடர்பு கொண்டு ஏன் மாணவர்களை தொந்தரவு செய்கிறீர்கள் என்று கேட்டபோது பாதுகாப்பு மத்திய பாதுகாப்பு படை வசம் போய்விட்டது, நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மாணவர்களுக்கு பெரிய இடைஞ்சல். நீங்க சொன்னீங்களே அது நடந்திருந்தா நாங்க வரவேற்போம், நாங்க நடத்திய அச்சத்தின் காரணமாக நாங்கள் விடுமுறை விட்டதை ஏற்கவில்லை, மத ரீதியாக பிரிக்கிறார்கள் என்றுதான் ஆதங்கப்படுகிறார் என்று சொன்னார்கள் அல்லவா. திருச்சிக்கு இவர்கள் கூட்டம் புதிதல்ல. ஏற்கனவே விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய மாநாடு நடந்தது. அதுல திரிசூலம் விநியோகம் நடந்தது. அதுல அசோக் சிங்கால் வெளிப்படையாக அறிவித்தார், பிரவீன் தொகாடியா கலந்து கொண்டார், காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்களும் கலந்து கொண்டார்கள். ஒரு முனை முஸ்லிம்களுக்கு, இன்னொரு முனை கிறிஸ்தவர்களுக்கு, மூன்றாவது முனை நம்ம தோழர் திரு போன்றவர்களுக்கு, அதாவது நெற்றிக்கோடு இல்லாத இந்துக்களுக்கு என்று ஒரு சொல்லி பாவம் அவரை அலைஞ்சிட்டு வந்திருக்காரு. மதசார்பற்ற இந்துக்களுக்கு என்று மூன்றாவது முனையை சொன்ன போது யாருதாங்க அச்சப்படாம இருக்க முடியும்? அதாவது தோழர் RSS அமைப்புல இருந்திருக்காங்க, அங்க சாகா பயிற்சி, சாகடிக்கிற பயிற்சி, இது போன்றலாம் நீங்க மிலிட்டண்டா உருவாக்குறீங்க. நீங்கள் வந்து இது மாதிரி பயமுறுத்தக்கூடிய இன்டிமிடேட் பண்றீங்க எங்களுக்கு. அதாவது மோடியின் இதுல வந்து போராக்கள் வரலையா, ஷியாக்கள் வரலையா கேக்குறாங்க. அதாவது பெட்டிக்கடை வைத்திருக்கின்ற ஒருவன் பேட்ட தாதாவை பார்த்து வணக்கண்ணேன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தமோ அதுதான் அங்கே வரக்கூடியவர்களுடைய அர்த்தம். நீங்கள் காட்டி விட்டீர்கள், உங்களை பகைத்துக் கொண்டால் அங்கே வாழ முடியாது என்கின்ற அச்சுறுத்தலை உருவாக்கி இருக்கிறீர்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. இப்படி அச்சுறுத்தக்கூடியதா இரும்பு மனிதருங்கிறாங்க. இரும்பு மனிதர் தேவையில்லைங்க, இலகிய மனம் கொண்டவன் தான் நாட்டுக்கு தலைவராக வர வேண்டும். அந்த குஜராத் சிறுபான்மை மக்கள் மத்தியில் மோடி ஒரு பிரதமராக வரும் பட்சத்தில் ஒரு அச்சம் இருக்கிறதா? அச்சத்தை விதைக்கின்றவர் நினைக்கிறேன். இதுல வந்து இந்தியா இந்து ஒரே தேசம், ஒரே மொழி, ஒரே சட்டம் அப்படிங்கறத பேனர்ல நாங்க பாக்குறோம். இது வந்து பல் தேசிய இனங்களுடைய யூனியன் தான். நாங்க தான் சொல்றோம், நாங்க தமிழன் தான். எங்களுக்கு முதல்ல எங்களுக்கு வந்து இந்துவா இந்தியாவா அப்படிங்கறது அதுக்கு அப்புறம். எங்களுக்கு ஒரு மொழியெல்லாம் இங்க கிடையாது. தமிழ் மொழி வந்து இங்க கண்டுபிடிச்ச இந்திய ஒரு நரேந்திர மோடி பேசின இந்திய விட பழங்காலத்தோட மொழி. எங்களுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு அரசு இருந்திருக்கு, எங்களுக்குன்னு ஒரு பழக்க வழக்க வாழ்வை முறை இருந்திருக்கு. அதெல்லாம் வந்து ஒரே நாடு ஒரே மொழியெல்லாம் வச்சு பேச முடியாது. 1.5 லட்சம் தமிழன் செத்து போனப்ப வந்து கூட நின்று வேடிக்கை பார்த்த கட்சி தான் அந்த கட்சி. அந்த கட்சியுடைய அந்த ஒரே இது எல்லாமே ஒண்ணுன்னு சொல்லக்கூடிய பன்மை தன்மையை உடைக்கக்கூடியதை நாங்க கடுமையாக எதிர்க்கிறோம். அதுக்கு அதை சொல்வதற்கான அப்படிப்பட்ட ஒரு பாசிசத்தை, அது பாசிசம் தான். எனக்கு வந்து வேற எந்த அடையாளமும் கிடையாது. நான் சொல்ற அடையாளத்தை தான் நீ வச்சுக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியை நாங்க இந்துவாக இரு என்று சொல்லுகிறேன். எல்லாமே நீங்க தமிழன இந்துவாருன்னு சொல்றாங்க. தமிழன் இந்து கிடையாது, நாங்கள் இந்து கிடையாது. நாங்கள் உங்களுடைய கடவுள் வேறு, எங்க கடவுள் வேறு, எங்களுடைய வாழ்க்கை முறை வேறு. நீங்கள் வேறு, நாங்கள் வேறு. நீங்க 1.5 லட்சம் பேர் இன்னைக்கு RSS உடைய பிரஸ் ரிப்போர்ட் நான் எடுத்து கொடுக்குறேன். போன வருஷம் உங்களோட பிரஸ் ரிப்போர்ட் எடுத்து தரேன். பாகிஸ்தான்ல இருக்க இந்துக்கள் கொலை செய்யப்பட்டதை பத்தி பத்திருக்காங்க, பங்களாதேஷை பத்தி கொடுத்திருக்காங்க, பர்மால துன்புறுத்தப்படுத்தி கொடுத்திருக்காங்க. ஆனால் இலங்கையில 1 லட்சம் பேர், மலேசியா பத்தி கொடுத்திருக்காங்க. 1.5 லட்சம் பேர் தமிழர்கள் அங்க படுகொலை செய்யப்பட்ட பொழுது அவர்கள் இந்துக்களாகவும் இவர்களுடைய கணக்கு இப்படி வச்சு பார்த்தப்ப ஒண்ணுமே பண்ணல.
இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே செய்யல. இன்னைக்கு வரைக்கும் காங்கிரசினுடைய இலங்கை சார்ந்த கொள்கை தான், வெளியுறவு கொள்கை தான் எங்களோட கொள்கைன்னு சுஷ்மா ஸ்வராஜ் சொல்றாங்க அப்படின்னா அவர்களுக்கு இலங்கை பிரச்சனையில் காங்கிரசும் பிஜேபி ஒண்ணுங்கிறீங்க. ரெண்டு பேரும் ஒண்ணுதான். நீங்க வந்து எல்லா விஷயத்திலும் பொதுமக்கள் கருத்து கேட்டு. வணக்கம், திறன்பட பேசு. வணக்கம். இணைப்பில் இல்லை. அதாவது அத்வானியும் மூத்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர் சொல்றாங்க, நாங்களும் ஆரியர்கள், சிங்களர்களும் ஆரியார்கள், எங்களுக்கு ஒரு பாரம்பரிய ஒரு உறவு இருக்குன்னு சொல்றாங்கன்னா, ஒரு கொலகாரனை கூட்டு வச்சுட்டு நாங்க வந்து பாரம்பரிய உறவு இருக்குன்னு சொல்றாங்கன்னா, அந்த கட்சியை தமிழ்நாட்டில் விடக்கூடாது என்பதற்காக இன்று காலையில கருப்பு கொடி போராட்டம் நடத்தணும். அப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனமான ஒரு கட்சியை நீங்க ஒரு 1.5 லட்சம் பேர் செத்து போன ஒருத்தனுக்கு ரெட் கார்பெட் கொடுத்து நீங்க சாஞ்சியில கொண்டாந்து உட்கார வைப்பீங்க அப்படின்னீங்கன்னா, இப்பொழுது சொல்கின்றேன், நரேந்திர மோடி சொல்றார் மீனவர் பிரச்சனையில் உறுதியான மத்திய அரசு இல்லைன்னு சொல்லிட்டு 2002 2004 ஆட்சியில் இருந்து கூட மிக அதிக அளவிற்கான மீனவர்கள் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார்கள். என்ன பண்ணாங்க? பாகிஸ்தானை பத்தி இங்க வந்து பேசிட்டு இருக்காரு. பாகிஸ்தான் எங்களுக்கு கவலையே கிடையாதுங்க. 4000 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்க பாகிஸ்தான் எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. உனக்கு 4000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இலங்கையை பத்தி உனக்கு எந்த அக்கறையும் கிடையாதுனால் எனக்கு பாகிஸ்தானை பத்தி கவலையே கிடையாது. எனக்கு பாகிஸ்தான் என்ன உறவு இருக்குது? எனக்கு என்ன உறவு இருக்கு? எங்க உறவு கிடையாது. அது நீங்க சொல்லக்கூடாது. அதை ஒரு இந்து சொல்லக்கூடாது. ஒரு காந்தியை சுட்டு கொலை செய்த நீங்க சிங்களவர்கள் ஆரிய உறவு சொன்னீங்கன்னா, சிங்களவர்கள் ஆரிய உறவு சொன்னா நீங்க உள்ள வராதீங்க. நீங்க சிங்களவர்கள் போய் சேர்ந்துங்க. நீங்க இலங்கைக்கு போங்க. உண்மை அத்வானி இலங்கைக்கு போக சொல்லுங்க. மன்னிக்கணும், நீங்க சாஞ்சி கூட்டி வரீங்கல்ல, நீங்க போங்க. சாஞ்சி கூட்டி வர இல்ல அவர் கேக்குறாங்க. சாஞ்சிக்கு ராஜபக்சே கூட்டி வந்ததை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் சொல்றேன் நானு. கொலைகார கூட்டம் அது. உண்மை பேசுறதே இல்ல அப்படி. என்ன உண்மை? ராஜபக்சே கூட்டி வந்தது உண்மையான செய்தியில வந்திருக்கு. நீங்க அவங்க மாதிரி நீங்களும் பேசினா நான் பண்றது இல்ல. வைகோயா அவர்கள் இங்க இருந்து மத்திய பிரதேசம் வரைக்கும் போனாங்கல்ல. நீங்க என்ன மாநிலத்துக்கு வெளியே நிக்க வச்சீங்கல்ல? நீங்க 3 நாள் நிக்க வச்சீங்கல்ல. ஜனநாயகவாதியா இருந்தா உள்ள விட்டு கருப்பு காமிச்சு சொல்லிருக்கணும்ல. வெளியே நிக்க வச்சு ரோட்ல நிக்க வச்சு கூட்டம் நடந்தது. அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தன் கருப்பு கொடி காட்டுவதற்கு அனுமதி இல்லை, ஜனநாயகம் கிடையாது. எங்கேயோ ஒரு 1.5 லட்சம் பேருக்கு கொலை பண்ணி மரியாதை தருவேன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளார பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் காங்கிரஸ் எவ்வளவு தூரம் எதிர்க்கிறோமோ அதே மூர்க்கத்துடன் அதே கோபத்துடன் நாங்களும் எதிர்ப்போம். ராமூரி சார் இப்ப வந்து நான் சொல்ல வந்த விஷயமே அதான். இந்த நாட்டுல வந்து இருக்கின்ற கருப்பு பணம் முக்கியமான பிரச்சனை, ஊழல் முக்கியமான ராஜபக்சே கூட்டி வந்து தமிழர்களுடைய பிரச்சனை சொல்றாங்க. தமிழர்களுடைய பிரச்சனை வந்து நாங்கள் வந்து அட்டன் பண்ணலன்றது இலங்கை. அதனாலதான் நான் கேட்டேன், இலங்கைக்கு இவர்கள் யாராவது ஒரு நாளாவது போயிருக்க முடியுமா? இன்றைக்கு வந்து விக்னேஸ்வரன் வந்து அங்க வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். இன்றைக்கு இலங்கையில மிக அதிக ராஜபக்சேவை நீங்கள் நேரடியாக சொல்றது கேளுங்க. இன்றைக்கு இலங்கையில மிக அளவில் பொது தொண்டு சேவை செய்கிறது யார்? அதாவது அரசாங்கத்திற்கு அடுத்தபடியாக மிக அதிகமாக பொது சேவை RSS இயக்கத்தினர். இலங்கையில் RSS இருக்கு. இலங்கையில ஹிந்து சேவா சங்கம் என்ற பெயரிலே மிகப்பெரிய புனர்நிர்மாணம் இல்ல இவர் சொல்றாரு இலங்கை ராஜபக்சேவை எதற்காக பாரதிய ஜனதா ராஜபக்சே கூப்பிட்டாங்க? ஒரு நிமிஷம் சார், எதுக்கு கூப்பிட்டு சார்? நீங்க கேள்வி கேட்டு இருந்தா நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க சார். பிச்சை பத்தி எங்களுக்கு தேவையில்லைங்க. எங்கள் தமிழர்கள் எங்களை பத்தி நிறுத்துக்கிறது எங்களுக்கு ராஜபக்சேவோட சேர்ந்து நிக்கிறாங்க. RS உள்ள விடுறான், எங்களையே உள்ள விட மாட்டேங்கிறான், உங்களையே உள்ள விடுறான்னா நீங்க கைகோத்து நிக்கிறீங்க. அதான் அடிப்படையான விஷயம். நீங்க இலங்கை தமிழர்கள்ட்ட கேட்கணும். இலங்கையில தமிழர்கள்ட்ட கேளுங்க. பதிவு செய்யறேன். இவர் இலங்கை தமிழர்கள், இலங்கையில இருக்கக்கூடிய இந்து தமிழர்கள்ட்ட கேளுங்கன்னு இப்ப பிரிப்பது யார்? இலங்கையில இருக்க தமிழர்களுக்கு பிரிப்பது மன்னிக்கணும், நான் இந்துன்ற வார்த்தை இலங்கையில இருக்க தமிழர்கள் கேளுங்க தான் சொன்னதை தவிர்த்து இந்து தமிழர் அதாவது பேசிட்டு இருக்கும் போதே ஒரு விஷயத்தை தவறான ராஜபக்சே இப்ப நரேந்திர மோடி ராஜபக்சே ஒரே ஒரு கேள்வி இருக்கு ஜீவா. ராஜபக்சே கூட்டு வந்து இந்தியாவில் பாரத ரத்னா அவார்டு கொடுக்கணும், அந்த விருதை தரணும். சுப்பிரமணிய சாமி பாரதிய ஜனதா கட்சியில இருக்கு. அவர்களுடைய யோக்கியதை அதுதான். ஒரு கொலைகாரனை நாங்கள் அங்கீகரிப்போம், கொலைகாரன் தான் எங்களுடைய பிரதிநிதியாக முன்னிறுத்துவோம் என்பதை நீங்க நரேந்திர மோடியாக இருந்தாலும் சரி, சுப்பிரமணிய சாமியாக இருந்தாலும் சரி, ராஜபக்சேவாக இருந்தாலும் சரி, அவர்கள் ரெட் கார்பெட் கூட கொடுப்பாங்க.
உண்மையிலே வந்து என்னன்னா இன்றைக்கு இலங்கையில நிலைமை என்ன விவரங்கிறது இல்ல, அவர் ஒரு கேள்வி கேட்டாரு. அதுக்கு நீங்க பதில் சொல்லலாம். கேள்விதான். இன்றைக்கு சுப்பிரமணிய- இல்ல இல்ல ராஜபக்சேவை நல்ல பாரத ரத்னா கொடுக்க வேண்டிய சுப்பிரமணிய சாமி ஏன் பாரதிய ஜனதா அந்த சேர்த்தீர்கள் மாதிரி யாரும் சொல்லல. ஒரு விஷயம் அவர் சொல்லல. நீங்க அந்த மாதிரி ஒரு நிமிஷம். அதான் சொல்றேன். சுப்பிரமணிய சாமி சொன்னாருன்னு சொன்னாங்க. சுப்பிரமணிய சாமி விட்டுருங்க சார். சுப்பிரமணிய சொல்றது வந்து பிஜேபியோட பாலிசி கிடையாது. இல்லைங்க. சுப்பிரமணிய சாமி இல்ல, ராஜபக்சே policy. சுஷ்மா ஸ்வராஜ் தானே ராஜபக்சே மன்னிக்கணும், அதான் ரைட். இப்ப வந்து நீங்க வந்து என்னன்னா நீங்கள் விரும்புறீர்களோ இல்லையோ தமிழர்கள் பிரபாகரனுக்கு வந்து தோல்வியே கிடையாதுன்னு சொல்லிட்டு மிக அதிக அளவில் பிரபாகரனை பத்தி அவர் பேசவே இல்லையா? ராஜபக்சேவை ஏன் ஆதரிக்கலன்னு கேட்டாங்க. சார், என்ன பேச விட்டாரு. நீங்க அதாவது நீங்க கேள்வி கேட்கும் போது நான் பதில் வந்து என்னன்னா உங்க அந்த கேள்வி அவர் 10 நிமிஷமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான பதில் சொல்லுங்க. இன்றைக்கு தேதிக்கு வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்கின்றதோ இல்லையோ சிங்களர்களுக்கான ஒரு தலைவராக ராஜபக்சே தான் இருக்கின்றார். அந்த இடத்துல வந்து என்னன்னா நீங்கள் திரும்ப போய் வந்து என்னன்னா நாங்க வந்து தமிழீழம் தான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டா தமிழீழத்துக்கான தீர்வை வந்து என்னன்னா எதை அடிப்படையாக நீங்க முன்வைப்பீர்கள்? குறைந்தபட்ச அதிகாரம் தமிழர், அதாவது ஏற்கனவே 1.5 லட்சம் தமிழர்கள் வந்து இறந்து விட்டார்கள். இருக்கின்ற தமிழர்களை பாதுகாப்பதற்கான திட்டம் தீட்ட வேண்டுமா, இல்ல இருக்கின்ற தமிழர்களை அழித்து நான் இங்க ராஜபக்சேவை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். இதைத்தானே காங்கிரஸும் சொல்றாங்க. ராஜபக்சே காங்கிரஸும் அதைத்தானே சொல்றாங்க. அதான் நீங்க வந்து எதற்கான அடிப்படையான விஷயம்ன்றது முக்கியமா முன்வைக்கணும். நீங்க நவாஸ் ஷெரீப் கூட பேசுவீங்க. இல்ல நீங்க நவாஸ் ஷெரீப் கூட பேசுவீங்க. நவாஸ் ஷெரீப் நம்ம விவாத தலைப்பே தமிழ்நாட்டில் நரேந்திர மோடி, தமிழர் பிரச்சனை நரேந்திர மோடி. ராஜபக்சே கூட பேசாம இலங்கை தமிழர்கள் பிரச்சனை எப்படி தீர்க்க முடியும்? காங்கிரஸ் இருக்கின்ற வித்தியாசம், காங்கிரஸ் வந்து கொல்ல சொல்லி தூண்டி ஆயுதங்கள் கொடுத்தார்கள். சொல்லல பாரதிய ஜனதா கட்சி ஆயுதங்கள் கொடுக்கல. நிச்சயமாக அங்கே தமிழர்களுக்கான புனர் நிர்மாண பணிகளிலே மிக அதிகமாக நாங்கள் தான் செயல்பட்டுக் கொண்டு இருக்கின்றோம். யார் நாங்கள் தமிழர்கள் காப்பார்கள் என்று சொல்வார்கள் அவர்கள் அழிவுக்குத்தான் காரணமாக இருந்தார்கள். நீங்க இளைய தமிழர்கிட்ட கேட்கணும். நான் தான் தமிழன், நான் தான் தமிழனுக்கு நம்மளுக்கு வாழ்க்கை ஷவுட்டிங் பிரிகேடா வரணும். ஒரே ஒரு செய்தி சொல்றேன். இன்று திருச்சியிலே மோடி அவர்கள் பேசும்போது சொல்றார், இந்திய ராணுவத்தின் தலையை வெட்டி எடுத்து செல்லக்கூடிய பாகிஸ்தானோடு கோழிக்கறி சாப்பிட்டுட்டு உரையாடல் நடத்துறாங்க பிரதமர், இது முறையான்னு கேட்கிறார். யாரு? பாகிஸ்தான் அதிபரோடு பேசியது சரியான்னு கேட்கிறாங்க. அதை நியாயப்படுத்தும் வகையில தோழர் பேசுறான். ஒரு நாட்டின் அதிபரோடு தானே பேச முடியும். அவன் என்னதான் படுகொலை செய்திருந்தாலும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நம்மவர்களை பாதுகாக்க அதிபரோடு தான் பேச வேண்டும் என்று சொல்கிறீர்களே, நீங்கள் மனசாட்சியோடு மக்களின் கண்ணை பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் ராஜபக்சேயை வரவேற்றது, அவரை அழைத்து வந்தது தமிழர்களை பாதுகாத்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு எதுவும் தொந்தரவு செய்யாது என்று சொல்வதற்காக நீங்கள் கூட்டு வந்தீர்கள். நீங்கள் மக்களின் கண்களை பார்த்து உண்மையை பேசுங்கள். ராஜபக்சேயை நீங்கள் அழைத்ததுடைய காரணம் தமிழர் பாதுகாப்பு.